முதல் வாய்தாக்கு வரல அப்படின்னா உடனே எக்ஸ்பார்ட் எவிடன்ஸ் எடுத்துடுவாங்களா? டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க பெட்டிஷனர். ரெஸ்பாண்டன்ட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரல, உடனே எக்ஸ்பார்ட் எவிடன்ஸ் எடுத்துருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. முதல்ல கேஸ் எந்த கோர்ட்ல நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபேமிலி கோர்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பெட்டிஷனர் வழக்கு தொடுத்திருந்து ரெஸ்பாண்டன்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு வரல அப்படின்னு சொன்னா எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லி ரெஸ்பாண்டன்ட்டை எக்ஸ்பார்ட்டி ஆக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த வாய்தால தான் எக்ஸ்பார்ட் எவிடன்ஸ் எடுப்பாங்க. ஆனா இதே வழக்கு சப்கோர்ட்ல நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்காக நம்ம ஒரு அட்வொகேட் கிட்ட வக்காலத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருப்போம், எனக்கு பதிலா நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சமயத்துல நமக்காக நம்மளுடைய அட்வொகேட் ஆஜராகி இருந்தாங்கன்னா அந்த டைம்ல எக்ஸ்பார்ட்டி ஆகாது. நியாயமான காரணங்களுக்காக ரெஸ்பாண்டன்ட் வராம இருந்தா கண்டிப்பா எக்ஸ்பார்ட்டி ஆகாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.